ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராமசாமி பேசுறேன். ஹலோ, வெல்கம் டு வாங்க பேசலாம். இன்னைக்கு என்னோட கெஸ்ட் மை நெஃப்யூ ஹரிஷ். ஹலோ ஹரிஷ். Hello, Mama. Thanks for having me. வெரி குட். ஸோ நம்ம நேற்று வந்து நானி இப்போ இந்தியன் 2 பாட்டு வந்தோம். ஸோ அந்த படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸ்பாய்லர்ஸ்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நம்ம அந்த மகாராஜா பற்றி நிறைய ஸ்பாய்லர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு. ஸ்பாய்லர்ஸ் வேண்டாம், நம்ம ஜென்ரலாக பேசுவோம். ஸோ இப்போ இந்தியன் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்தியன் ஒன் வந்து நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம். ஸோ அந்த படம் நீ பார்த்துருக்கேன் நீ? நான் பார்த்துருக்கேன் அந்த படம். ஆக்சுவலி நான் அந்த படம் வந்து சங்கர் மூவினால ப்ளஸ் கவுண்டமணியோட ஃபேன் நான். ஸோ அவர் இருக்கிறதுனால நான் போய் பார்த்தேன். பட் அந்த மூவியில் வந்து கவுண்டமணி அவரோட இதோட ரோலோட ஆக்சுவலி அந்த மூவி வந்து நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு பேட்ரியாட்டிக் மூவி மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது மூவி. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ இந்தியன் 2. இப்போ இந்தியன் 1ல வந்து அவர் எல்லா பையனையும் கொலை பண்ணிட்டு அவர் வெளியூருக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ இந்தியன் 2 வந்து இப்போ அங்கேருந்து ஆரம்பிக்கல, ஒரு ஆல்மோஸ்ட்ல ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இப்போ இந்த படத்தில். ஸோ இப்போ அந்த படம் பார்த்துட்டு இப்போ அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இப்போ சும்மா ஒரு சிம்பிளாக இப்போ இந்த கதையை சொல்லிடலாம் என்னன்ட்டு. ஸோ பேசிக்கலி இப்போ இந்தியன் 2லையும் இதே மாதிரி தான். ஊர் ஃபுல்லாக லஞ்சம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து இதெல்லாம் சரி பண்ண ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கம்பேக் இண்டியன் சொல்லி அவங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க. அந்த தாத்தாவை வர சொல்றாங்க. அவரும் வராரு, வந்து நிறைய வேலைகள் பண்றாரு. அந்த வேலைகளால சில பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. அந்த ஹீரோக்கே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது, ஹீரோ சித்தார்த்து. ஸோ அதனால அவர் வந்து கடைசியில வந்து கோ பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லி திருப்பி அவரே வந்து வெறுக்கிற மாதிரி ஒரு இது வருது. அதுதான் பேசிக் அவுட்லைன். ஸோ அந்த இந்த கம்பேக்கும் கோபேக்கும் நடுவில் என்ன நடக்குது அதுதான் படம். ஸோ இப்போ இந்த படம் பார்த்துட்டு இப்போ இம்ப்ரெஷன் என்ன? படம் பார்த்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து மூவி வந்து இட்ஸ் அ குட் டீசென்ட் மூவி, ஒரு வாட்டி பார்க்கலாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் சங்கரோட பிரம்மாண்டம், அது செட் வைஸ் அந்த மூவியோட எடுத்த அந்த பேக்ரவுண்ட் இது ஷார்ட்ஸு, ஒவ்வொரு மியூசிக், ஈவன் மியூசிக் அந்த கம்பேக் இண்டியன் மியூசிக் இதுக்கும் சரி எல்லாத்துக்கும் இந்த எஃபர்ட் போட்டது நல்லா தெரிஞ்சுது. இதுல நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க. ஸோ அது அது வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் பிரசன்ஸ் ஆஃப் ரோல்ஸ் இந்த மாதிரி தோணுச்சு. லைக் ஒருத்தர் விட்டுட்டு போற மாதிரி, ஒருத்தருக்கு தேவையில்லை இவர் இந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. எவ்ரி ஒன் ஹேட் ஈக்குவல் ஸ்பேஸ், அது அது ஒன்று இருந்தது. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் மூவி, ஒன் டைம் வாட்சபிள். போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்டர்நெட்ல வந்து எல்லாரும் இப்போ இந்த படத்தை கழுவி ஊத்துறாங்க. அத்தனை பேர் இப்போ பயங்கரமாக கழுவி ஊத்துறாங்க இப்போ எல்லாரும். ஸோ நிறைய பேர் செம்ம கோர்த்துருக்காங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மேக்கப் சரியில்லை இந்த. பட் எனக்கு இது பெரிய விஷயமா படல, ஏன்னா அவர் 20 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் தாண்டிட்டாரு. ஸோ அதே மேக்கப் பண்ணி கொண்டு முடியாது, ஏன்னா அவருக்கும் வயசாயிடுச்சு, ரைட்? ஸோ அதனால கொஞ்சம் காமிச்சு தான் ஆடும்னு ஒன்று. இன்னொன்று என்ன ஒரு தாட்னா, இந்த மேக்கப்னால அவரோட ஆக்டிங் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி இப்போ உன்னோட தாட் என்ன? அவரோட அந்த இப்ப கமல்னாலே இப்ப நிறைய இது இருக்கும், நுவான்சஸ் இருக்கும். இந்த பூர்வம் தூக்குறது இப்ப நிறைய இருக்கும், ரைட்? அதெல்லாம் இது ஒரு இதுவுமே இல்லை. அவரோட கண்ணு மட்டும் நமக்கு தெரியுது, மற்றபடி எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ அதை பத்தி உன்னோட தாட் என்ன? நீ ஃபீல் பண்ணி அதை பார்க்கும்போது? அது நான் நோட்டீஸ் பண்ணல, பட் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்போ ஐ திங்க் தட்ஸ் சம்திங் அது நான் நோட்டீஸ் பண்ணாம விட்டணும்னு எனக்கு தோணுது. அது வந்து ஏன்னா நம்ம இந்தியன் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ஒன்ல வந்துட்டு அவரோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், பட் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியன் ஒன்லேயும் சரி அந்த இந்தியன் தாத்தாவோட ரோல் படி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அந்த இந்தியன் ஒன்லேயும் பெருசாக கொடுத்துருக்க மாட்டாரு. கரெக்ட். ஸோ அதுலேயும் அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மிஸ்ட்ரி காய் மாதிரி தான் இருந்திருப்பாரு ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் சரி. செகண்ட் பார்ட்ல அந்த ரோல் அப்படியே கேரி அவுட் பண்ணிருக்காங்கன்னு தோணுது எனக்கு. ஒருவேளை அந்த ரீசன்னால எனக்கு அந்த பெருசா எனக்கு நோட்டீஸ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. இப்ப நீ சொன்ன மாதிரி நானும் இப்ப இந்த பிரம்மாண்டம்லாம் நானும் ரொம்ப ரசிச்சேன். அந்த கோல்டு செட் எல்லாம் சான்ஸே இல்லை. அந்த சீன் கொஞ்சம் வீடு கூட செட்டு பயங்கரம், எப்படிதான் பண்ணாங்க தெரியல, எவ்வளவு செலவா இருக்கு கூட தெரியல எனக்கு. அதே மாதிரி அது எஸ்.ஜே. சூர்யா வந்து ரொம்ப கம்மியா வந்தா கூட அவர் வீடு பயங்கரமா இருந்தது. அவர் பின்னாடி பார்த்தா ஃபுல்லா போட்டோ இருக்கும், அவர் கிரிக்கெட் ஆடுற மாதிரி, டென்னிஸ் ஆடுற மாதிரி போட்டு பயங்கர செம்மையா இருந்ததெல்லாம். பட் என்னதான் இருந்தாலும் அந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே வந்து மக்களை வந்து தக்க வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. ஸோ அதை பத்தி வந்து என்ன தாட் என்ன? ஸ்கிரீன் பிளே சொல்ல பார்க்கலாம். உனக்கு இந்த படம்
என்ன ஒரு 3 ஹவர் 10 மினிட்ஸ் படம் இது. ஸோ 3 ஹவர் 10 3 மினிட்ஸ் ஹவர்ஸ். இப்போ எங்கேயாவது இப்போ எனக்கு போர் அடிச்சதா படம் பார்க்கும்போது? எனக்கு போர் அடிச்சது சென்ஸ் செகண்ட் பார்ட்ல இருந்து அந்த ஃபைட் சீன்ஸ், அந்த அவர் தொட்ட ஆரம்பிப்பாங்கல்ல அந்த சீன்ஸ்ல இருந்து தான் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சது. அப்படி சொல்றேன் நீ. ஆ, ஆமா. அந்த சீன் தான் இப்போ எல்லாரும் பாராட்டுறாங்க ஆன்லைன்ல. செம்மையா எடுத்தாங்க சீன். பயங்கரமா இருந்துச்சு சேஸ் எல்லாரும். எல்லாம் அதை விட்டாங்க. எல்லாரும் சேஸ் செம்மையா இருந்ததுங்கிறாங்க எல்லாரும். ஆனா எல்லாருக்கும் அந்த அந்த இது பிடிக்கல. அந்த என்னது அவரை சிக்ஸ் பேக் அதெல்லாம் வந்து மக்கள் அவ்வளவா ரசிக்கல. பட் அது எனக்கு என்னமோ அன்வான்டட் இது ஒரு ஒரு லைக் எப்படி சொல்றது அது அது ஆக்சுவலி 2-3 கேரக்டர்ஸ் 2-3 விஷயம் எனக்கு அன்வான்டடா மூவில இருந்ததோ தோணுது. இப்ப ஒண்ணு வந்து அந்த வர்மக்கலை, அது டீட்டெயிலா சொல்ல வேணாம். பட் ஆனா வந்து இல்ல வர்மா இல்ல பட் பாயிண்ட் இஸ் அந்த அவரோட ஸ்ட்ரக்சரே அதானே, அவரோட பேஸே அதான். இந்தியன் தாத்தனாலே வர்மக்கலை, ரைட்? இல்ல அப்படி இல்ல மாமா. வர்மக்கலை தேவையில்லைன்னு நான் சொல்லல. வர்மக்கலை உண்மை. பட் ஆனா அது வந்து டிஃப்ரெண்ட் வர்மக்கலையில இப்படி பண்ணா இப்படி ஆகும். அது இப்படி சொல்ல பண்ணா வேணாங்கிற. அந்த அந்த பட் கேரக்டர்ஸ் அது சொல்லாம இப்ப மக்களுக்கு எப்படி புரியும்? திடீர் இப்ப வச்சுக்கோ, நான் ஒரு ஸ்பாய்லர் தான் இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். இப்போ அவர் ஒரு வர்மம் ஒண்ணு பண்றாரு. பண்ணோன்னா அந்த ஆள் வந்து ஒரு ஆம்பளையா இருக்கும், பொம்பளையா இருக்கும். பொம்பளை ஆகல, பொம்பளை மாதிரி அவனோட மேனரிசம் ஆயிடுது அது. ஆமா. ஸோ அதை டக்குன்னு பண்ணா இப்ப நமக்கு புரியாதுல்ல. ஸோ மேபி அவர் வந்து நான் இப்ப இது பண்றேன், ஐ டோன்ட் நோ, மேபி இட்ஸ் அது அதை மீன் எக்ஸ்ட்ராவா தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த மாதிரி எதுவுமே காமிக்கல. அதனால மேபி அப்படி வரையா நீ? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்ல இல்ல. பட் நீ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் அடிப்பாரு, அவர் அவங்க வந்து செயலிழந்து போயிடுவாங்க, அவ்வளவுதான். ரைட், அவ்வளவுதான். அதுல வந்து பெருசா ஒன்றும் மாற்றம்னு எதுவும் கிடையாது. பட் இதுல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது படத்தை பார்த்தா மக்களுக்கு தெரியும். பட் இதுல வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து பொம்பளையா மாதிரி அவரோட குணாதிசயம்லாம் அப்படி ஒரு பொம்பளை மாதிரி ஆயிடும். ஸோ அதெல்லாம் வந்து ஹியாஸ் எக்ஸ்பிளைன் எனிவே. ஸோ அது வந்து எனக்கு என்ன பட்டுதுன்னா, எனக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே 3 ஹவர் 10 மினிட்ஸ் போர் அடிக்கலன்னா கூட எனக்கு ஏதோ படத்துல அது ஒரு மிஸ்ஸிங் மாதிரியே தோணுச்சு எனக்கு. அது ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா இல்லை. அந்த படம் பார்த்துட்டு செம்ம அந்த அந்த ஒரு திருப்தியாவே இல்லை எனக்கு படம் பார்க்கும்போது. உனக்கு என்ன நீ என்ன நினைச்ச பார்க்கும்போது? எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து எப்படி ஒரு சொசைட்டியில் நடக்கிற விஷயத்த வந்து எப்படி அதை வந்து எப்படி இது பப்ளிசைஸ் பண்றாங்க. போராட தைரியம் இல்லாம அதை எப்படி யூடியூப் அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி எப்படி பப்ளிசைஸ் பண்றாங்க. மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வராங்க. அது மூலமா ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துருமான்னு சொல்லிட்டு அவங்க அந்த அந்த எஃபோர்ட் எடுக்கிறதுலாம் அந்த அந்த அழகா காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த 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 ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து இந்த இந்தியன் தாத்தா இன்ட்ரொடக்ஷனு அப்புறம் மற்றதெல்லாம் நல்லா நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. செகண்ட் பார்ட்லேருந்து எனக்கு என்னமோ வந்துட்டு ஆம், இந்தியன் தாத்தாவோட இது வந்துட்டு கொஞ்சம் ஐ மீன் அவரோட அவரோட அவர் அவருக்குன்னு சில சில கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல காமிச்சிட்டு இங்கே வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக காமிக்கணும். ஹீஸ் அ மாஸ்டருங்கிற மாதிரி ஹீஸ் அ ஸ்பெஷலைசேஷன் இன் வர்மக்கலை. ஹீஸ் அ மாஸ்டர். அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு பீப்புள்ங்கிற மாதிரி சொல்லி இது பண்றாங்க. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காமிச்சிட்டாங்களோ தேவையில்லாத ஃபேக்டர்ஸ், அது எனக்கு நடுவுல தோணுச்சு. எனக்கு என்ன தோணுச்சு, அது ஏன் காமிச்சாங்க? ஏன்னா 2 பார்ட் ஆமா 2 ஃபில்லப் பண்ணும்ல. எனக்கு என்னமோ இந்த படம் இந்த பார்ட் 2 பார்ட் 3 ஒரே பார்ட் இருந்தா படம் செம்மையா இருக்கும் தோணுது. ஆமா அதுதான் எனக்கு தோணுச்சு. செம்மையா இருந்திருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப்ல இப்ப இந்த பார்ட் 3 கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த பார்ட் 2 வச்சிருந்தா படம் செம்மையா இருக்கும்னு தோணுது. இந்த படம் என்னமோ அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இதுல வந்து அவ்வளோ ஒரு கண்டென்ட் எடுத்து நடணும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த வந்து சித்தார்த் வந்துட்டு அவர் இந்தியன் தாத்தா திரும்பி வரணுங்கிற ஸ்பாயிலர் தான். பட் இந்தியன் தாத்தா திரும்பி வரணுங்கிற மாதிரி சொன்னபோது ஸோ அவர் வந்து யார் அந்த இந்தியன் தாத்தான்னு கேட்கும்போது அவரோட பிளாஷ்பேக்ல இருந்து கொஞ்சம் கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு அந்த இல்ல. இடம் பட் அது முடியாதுல்ல. ஏன்னா நீ வந்து இப்ப இந்த சேனாதிபதி ஒரு அப்பா கேரக்டருக்கு நீ போக முடியாது. சித்தார்த் வந்து நேரா இப்ப நீ இப்ப அங்க ஜம்ப் பண்ண முடியாது. ஏன்னா சித்தார்த்துக்கு தாத்தாவே யாருன்னு தெரியல, அவங்க அப்பா எப்படி தெரியும்? ரைட். ஸோ அவ்வளவு பெரிய ஜம்ப் நீ போக முடியாது. அது இருக்கலாம். பட் மேபி அதை வந்து இதையே எப்படி கொண்டு போயிருக்கலாம்னா, இப்ப இந்த நெடுமுடி வேணும் சொல்ற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா அவருக்கு தெரியும். ஆமா. ஏன்னா அவர் சிபிஐ அவர் ரிசர்ச் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வச்சு மேபி கொண்டு போயிருக்கலாம். பட் அது என்னமோ விட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதுல காமெடிக்கு ஸ்கோப் இருந்தது, ரொமான்ஸுக்கு ஸ்கோப் இருந்தது. 2 ஹீரோயின் இருந்தாங்க, 2 பேருக்குமே அதுல ஸ்கோப் இருந்தது. ரைட். உர்மிளாக்கும் நல்ல ஸ்கோப், மனிஷாக்கும் நல்ல ஸ்கோப் இருந்தது. ஸோ அதெல்லாம் இதுல இல்ல. படம் எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா டு த பாயிண்ட் தான் அது. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும் ஒரு இதே கிடையாது. அது ரொம்ப எனக்கு என்ன மேபி கொஞ்சம் ஒரு நீ பார்ட் 2 பார்ட் 3 எடுத்து அவ்வளோ டைம் இருக்கும் போது மேபி நீ உள்ள கொஞ்சம் ஒரு
ஒரு ரிலாக்ஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் வச்சிருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. ரைட். ம். அது எங்கேயோ ஐ திங்க் அதே மிஸ்ட் ஆன் தட். பட் இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப லென்த்தியா இருந்தது படம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பாட்டு யாருக்கு ஆமா. பிடிக்கலன்னு. அது ஒரு மேபி உண்மையா இருக்கலாம். ஏன்னா ம். இப்போ இந்தியன் டூல எல்லா பாட்டுமே இந்தியன் ஒன்ல எல்லா பாட்டுமே ஹிட் அதுல, அது படத்துல ஆமா. அத்தனை ம். பாட்டும் ஹிட். இதுல வந்து இப்போ டக்குன்னு இப்போ நம்ம மனசுல நிக்கிற மாதிரி இது ஒரு பாட்டு இல்லை. அது நம்ம கம்பேக். வந்து இப்போ அனிருத்தையும் இப்போ நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஆமா. ஏன்னா இப்போ சங்கருக்கும் பங்கு இருக்கு, நான் அவர் தான் டேரக்டர். ரைட். ஆமா. அவர் கொடுக்குற சுச்சுவேஷன் தான் இப்போ இவர் பாட்டு போட முடியும். ரைட். ம். எவனும் பண்ண முடியாது. பட் ஏதோ ம். பார்ட் 3ல ஏதோ ஒரு ரொமான்ஸ் சாங்ல இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் நோ, பார்க்கலாம். இப்போ போற பக்கம் பார்த்தா பார்ட் 3 வருமானு தெரியல எனக்கு. என்ன கதை ஊத்தாத பார்த்தா ஆன்லைன்ல அது. ஐ திங்க் எல்லாரும் பார்ட் 2ஓட பார்ட் 3க்கு தான் எல்லாருமே எக்ஸைட்டடா இருந்தாங்க. நானும் ரிவ்யூஸ் பார்த்தம்போது எல்லாமே பார்ட் 3 ரொம்ப நல்லா அதுக்கு தான் வெயிட்டிங். அது காமிச்சது அது காமிச்சு கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி So, யாரு கண்டா எல்லாரும். சி இது கூட இப்போ ஒரு ட்ரிக்கா இருக்கலாம். என்ன, நீ பார்ட் 2 கொஞ்சம் ம். கொஞ்சம் மட்டமா காமிச்சிட்டு நீ பார்ட் 3 காட்டும்போது பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும்ல அது. ஸோ அது ஆமா. பயங்கர ஹிட் ஆயிடலாம். அது யார் தெரியும், விடணும் எல்லாமே ட்ரிக் தானே. என்ன கமலும் சொன்னார் மீட்டிங்ல, நீ பார்த்தே தெரியல, போயிட்டு கொடுத்துருக்காரு. நான் இந்த இப்போ இந்த படம் ஒத்துறதுக்கு இந்த காரணமே வந்து பார்ட் 3 தான், பார்ட் 2 கிடையாது அப்படி சொல்லியிருந்தாரு அவரு. ரைட். யாரு கண்டா, ஓகே. எல்லாமே போய் இப்போ ட்ரிக்கா இருக்கலாம். மேபி. பட் பட் எனக்கு அந்த படத்துல சொல்லு. வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் மூவி பார்க்கும்போது நான் நோட்டீஸ் பண்ணல. எஸ்ஜே சூர்யா ஆல்வேஸ் ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட் த்ரூ அவுட் த மூவி. இந்தியன் தாத்தாக்காக ப்ரிப்பேர்டா. அதான் அதுல இந்த ட்ரெய்லர்லயே வருது. ட்ரெய்லர்லயே ம். வருது இல்ல, ட்ரெய்லர்ல இப்ப நம்ம படம் பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, பார்ட் 3ல இது எஸ்ஜே சூர்யாவுக்கும் அந்த தாத்தாவுக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபைட் இருக்கு. ஆமா. ரெண்டு வர்மக்கலையும் ரெண்டு பேருமே வர்மக்கலையில் எக்ஸ்பர்ட். இப்ப ரெண்டு பேருமே மோதுறாங்க அந்த மாதிரி வருது. ஸோ அது எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு. ரைட். அது ஆமா. குட் பி இன்ட்ரெஸ்டிங். Yeah. குட் ஸோ பி அது ஒன் இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். பட் மற்றபடி லைக் ஒரு டீசென்ட் மூவி. லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி லைக் ட்ரெய்லர் பார்த்துட்டு ஓகே லைக் மோசமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் கொடுத்துட்டு, பட் இந்த மூவி வந்து அந்த அந்த மோசமாக இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தா ஒரு இட் சாட்டிஸ்ஃபைட் ஆல் தோஸ் சாட்டிஸ்ஃபைட் ஃபேக்டர்ஸ். தான். பட் இன்னொன்று நீ சொன்ன மாதிரி இப்ப ட்ரெய்லர் மாதிரி தான் படம் இருந்தது. கைண்ட் பெருசா ஆஃப். ஒன்றும் ஏமாத்தல. ரைட். ட்ரெய்லருக்கு ஆமா. என்ன ட்ரெய்லர் காமிச்சாலும் அதான் படமா இருந்தது. ஸோ அந்த ம். வகையில் மேபி இதுவாக இருக்கலாம். பட் ம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்ல பார்க்கலாம், உனக்கு யாரெல்லாம் பிடிச்சது உனக்கு? ஆக்டிங். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு சித்தார்த் ரோல் வந்து எனக்கு இட்ஸ் குட் ரோல். அது நல்லா பண்ணியிருந்தாரு. பட் எனக்கு என்னமோ அந்த லைக் வந்து அந்த 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 சோகமான சீன் வந்து சித்தார்த்துக்கு செகண்ட் பார்ட்ல சோகமான சீன் வந்து ரொம்ப லென்த்தியா இருந்ததோன்னு ஒரு ஃபீல் ஆச்சு நடுவுல. அதை ஸோ ஒத்துக்கிறேன். அது மேபி கொஞ்சம் ஏன்னா மேபி யார் கண்டா அவ்வளோ சோகமா காமிச்சாதான் இப்போ இந்த கோபேக் இந்தியன் வர முடியும். மேபி இருந்துக்கலாம். ரைட். சரி. ம். டக்குன்னு அவர் மனசு மாட்டாருன்னு பிரச்சனை இல்லையே. அது அவ்வளோ ஒரு சோகம், அவ்வளோ ஒரு என்ன, நீ அம்மா பார்க்க முடியாது, இது பண்ண முடியாது, அதெல்லாம் அவங்க பண்றதுனால தான் அவர் கோவம் வந்து கோபேக் இந்தியன் சொல்றாரு. மேபி அவ்வளோ இம்பாக்ட் இருக்கு அவருக்கு. மேபி அதனால தான் இருக்கலாம். மேபி மேபி இருக்கலாம். பட் பட் ஐ திங்க் அது அவங்களுக்கு தெரியும் ஆப்வியஸா வந்து இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சுதான் அவங்க அது ஃபேமிலியில. தெரியும். பட் அகைன் அதுலயும் ஒரு லிங்க் இருக்குல்ல, தனக்கு வரும்போது தான் அது தெரியும் அப்படின்ட்டு. ஓகே. ரைட். எல்லாம் நினைச்சிருப்பாங்க சரி, தப்பு பண்றாரு, ஜெயிலுக்கு போயிடுவாரு, அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஸோ அதனால வர விளைவுகள் யாரும் யோசிக்கல. ம். அதுக்கப்புறம் வர விளைவுகள் கூட. ரைட். ஆமா. போயிட்டாங்க, ஓகே. அதுக்கப்புறம் நீ உன்னை பார்க்க விடல, பேச விடல, ம். அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. ஸோ ம். மேபி அதனால தான் அவர் கோபேக் இந்தியன் சொல்றாரு அப்படின்ட்டு. ஆமா. ஸோ ரகுல் பிரீத் சிங் ரோல் என்னன்னு எனக்கு புரியல. அந்த ரோல் எனக்கு ஏன் புரியல எனக்கு அது. ரகுல் பிரீத் சிங் வந்து அவங்களோட ரோல் வந்து ஆக்சுவலி ஷுட் பி ஹீரோயின் ரோல். பட் ஆனா வந்து ஒரு ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் சொன்ன நல்லா மாதிரி இருந்தது. நல்லா லிப்சிங்க்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பாராட்டணும். பட் ம். இது மேபி பார்ட்டில பார்க்கலாம் என்னன்ட்டு. பார்ட்டில மேபி ஷி ஹஸ் மோர் ஸ்கோப். ஐ ஹோப். ஐ டோன்ட் நோ. பட் அது பார்க்கலாம். மற்றபடி எல்லாருமே ஓகே தான். இதுல சமுத்திரக்கனிக்கு நல்ல ரோல் தான். பிரியா பவானி ரைட். சங்கர் பிரியா நல்ல பவன் சங்கர் நாட் பேட். ஜெகன் ஜெகன். நல்ல நாட் பேடு. ஆமா. விவேக். விவேக் பாபி சிம்மா கூட போய் எல்லாரும் கிட்ட அடிக்கிறாங்க. பாபி சிம்மா ஆன்லைன்ல ஏன்டா எப்போ கன்னடே போட்டே இருக்காரு அப்படின்னு. அது ஒரு ஜோக்கு. ஆமா. அப்புறம் ஒருத்தன் கேட்கறான், அதான் ம். பிடிச்சிடல அப்ப ஜாக்கெட்டை காட்டுறேன் ஆமா. அப்படிங்கிற. அதான் இப்ப நம்ம சொல்றதை எல்லாரும் சொல்றாங்க. ஆமா. விவேக் பரவாயில்ல. அதுல நிறைய சீன்ல வந்து விவேக் கிடையாது. நீ பார்த்தீங்கன்னா ஆமா. தெரியும். எல்லாம் ம். வந்து மாஸ்டர், அதாவது செம்மையா பண்ணிருந்தாங்க. But நம்ம டக்குன்னு பார்த்தா ம். தெரியவே தெரியாது. ம். உண்மையிலேயே பாராட்டணும். ஆனா அது நீ பாத்தியான்னு தெரியல. அது ஒரு போட்டோ இருக்கு ஆன்லைன்ல. ம். கமல் சார், நெடுமுடி வேணும், விவேக் 3 பேர் ம். இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு.
ஓகே. அது ம். செம்மையா இருக்கு, பார்க்க பார்க்க பாவமா இருந்தது. அதுல ம். இப்ப 2 பேர் வந்து இது இல்லங்கும் போது விவேக் கிடையாது, பார்க்கவே பாவமா இருந்தது. ம். அதான் எனக்கு அந்த காமெடி அந்த நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆமா. படத்துல. ம். அது ஆமா. அது அது மேபி விவேக்கோட அந்த காமெடி பிரசன்ஸ் அவ்வளவா இருந்தது. இது பண்ண பட் நான் என்னமோ அந்த இப்ப இவ்வளோ நீ பார்ட் 2, பார்ட் 3 எடுக்கும்போது கொஞ்சமாவது ஒரு மக்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துரும், அது கொடுக்கல. ரைட். ம். அது சில இதெல்லாம் ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்க, சில ம். சீன்ஸ்லாம். குஜராத் ம். சீன்ஸ் ரொம்ப ட்ராக் பண்ணாங்க. ஆமா. அந்த ஸ்பேஸ் இது ஏன்னு தெரியல, அது ஒரு பயங்கரமா ட்ராக் பண்ணாங்க. ஆமா. அது ஆமா. அது அது ஒரு ஆனா அதான் நம்ம தமிழ் சினிமா தான். சில விஷயம்லாம் வந்து நம்ம இப்படியே கண் மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் ஒரே ஆளு நினைச்சா உள்ள வராரு வராரு, என்ன வேணா பண்றாரு, அதெல்லாம் அதெல்லாம் ஐடியாக்கு அதெல்லாம் என்ன இதான் கொஞ்சம் ஐடிங்கிறாரு, இந்த மாதிரி அடிச்சு விடுறாங்க எல்லாரும். அதெல்லாம் நம்ம தமிழ் ஆமா. சினிமாக்கே உரிய ஒரு இது ம். எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அது. ஆமா. அது பட் அது வந்து கொஞ்சம் எல்லாரும் வந்து இப்போ கமல் சாரை திட்டுறத விட எல்லாரும் வந்து சங்கர் திட்டுறாங்க பயங்கரமா. ம். எல்லாரும் ஸ்க்ரீன் பிளே தப்பு பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனாலும் 3 ஹவர் 10 மினிட்ஸ் படம் எடுத்திருக்கு. எனக்கு ம். எங்கேயும் லேக் ஆன மாதிரி எனக்கு தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் அஹ், ஏன் தெரியல. இப்போ நீங்கள் கூட கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. ரைட், மேபி ஆமா. பார்ட் 2 பார்ட் 3னால இப்போ இங்கே கோட்டை விட்டாங்களான்னு தெரியல எனக்கு. இருக்கலாம் மேபி. பட் ஆனா அந்த சேஸ் சீன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இட் வாஸ் அ லாங் சீக்வென்ஸ். ஸோ அது ஒரு லாங் சீக்வென்ஸ் அப்புறம் நெறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு. இப்போ பாபி சிம்ஹா வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் புடிச்சு அடுத்த ஸ்டேஷன் போறான்னா, ஆப்வியஸா இங்க வந்து எப்படி வேணா மாறுவாருன்னு சொல்லிட்டு இங்க ஸோ அடுத்த ஸ்டேஷனுக்கு ஆளுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு ஹி ஹஸ் டூ ஹேவ் சம் அதெல்லாம் சிக்னல். பண்ணிருக்கலாமா? அதை நீ அந்த மாதிரிலாம் யோசிச்சா அப்புறம் படமே எடுக்க முடியாது நம்ம. Right? அந்த மாதிரிலாம் யோசிச்சா படம் எடுக்க. ஆனா அதெல்லாம் என்னலாமோ. பட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவோ காட்டுறாங்க தமிழ் சினிமால. இந்த ஒரே ம். ஆள் 100 பேர் அடிக்கிறாரு, அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அதெல்லாம் எதனாச்சும் ஆமா. பார்ப்போம். கவுண்டமணி சொல்ற மாதிரி விட்றா 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 அடி 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 போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம. ஆமா. அவ்வளவுதான் சிலதெல்லாம். பட் பட் ஆனா ஆனா ஓவராலா லைக் சொசைட்டில நடக்கிற ரியல் டைம் கரப்ஷன், அதோட ப்ராப்ளம்ஸ் அதுலருந்து எப்படி இது பண்றாங்கங்கிறத வந்து ரியலிஸ்டிக்கா காமிச்சிருந்தாங்க. அது காமிச்சிருந்தாங்க. சரி, ஆமா. அதுதான் அதுதான் வந்து இப்ப நிறைய பேர் அதான் சொல்றாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு புரியுற மாதிரி இப்ப அந்த கரப்ஷன் காமிச்சிருக்காங்க. அந்த ம். யூடியூப் சேனல் ம். அதுல கூட இப்ப இந்த கார்ட்டூன்லாம் கொஞ்சம் ஓவரா இருந்தது. பட் ஸ்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னா இருந்தா கூட ஓகே ஃபைன், அது விட்டுறலாம். வந்து அந்த யூடியூப் சேனலு இப்ப நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரியலா காமிச்சிருந்தாங்க. ரைட். ம். ஸோ அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணலாம். ம். பட் ஓவராலா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து என்ன சொல்றது, ஒரு நிறைவை கொடுக்காத ஒரு படம். அவ்வளவுதான் எனக்கு ஆமா. அட்லீஸ்ட். ரைட். ஒரு பார்த்தோன்னே ச்சே என்ன படம்டாங்கிற மாதிரி இல்லாம சரி ஓகே, ம். அவ அப்படிதான் இருந்தது அந்த படம் பார்க்கும்போது. ஆமா. இட்ஸ் அ டீசென்ட் மூவி. ஒரு ஒரு வாட்டி எல்லாரும் போய் இல்ல, தியேட்டர்ல ஐ முழுசா திங்க்ல ஒரு பார்த்து வாட்டி தியேட்டர்ல கூட நான் சொல்ல மாட்டேன் நான். ம். ஒரு வாட்டி நம்ம எல்லாம் ஓடிடியில் பார்க்கலாம். பார்ட் 3 மேபி நம்ம தியேட்டர்ல பார்க்கலாமா இருக்கும். இந்த ம். படம் தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு, ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி பார்க்குற அளவுக்கு எனக்கு மேபி இட்ஸ் நாட் தட் ஒர்த் தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஷூரா பார்க்கலாம். நம்ம நம்ம ம். நம்ம ஒரு வாட்டி ஓடிடியில் ஷூரா பார்க்கலாம். அது ம். இட்ஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் தியேட்டர்ல ஐ எம் நாட் ரியலி ஷூர். பட் 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 ஸோ ஆனா ஐ திங்க் கமல் ஃபேன்ஸா நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் தே வில் பி இல்ல, அ தே நானே வில் பி பெரிய கமல் ஃபேன் ஆச்சே. நானே பெரிய கமல் ஃபேனு. எனக்கே வந்து இப்ப பார்த்துட்டு என்னடான்னு தான் தோணுச்சு எனக்கு. இன்னும் டிசப்பாயின்ட்மென்ட் கூட தான். டிசப்பாயின்ட்மெண்ட் தான் எனக்கு. இன்னும் கூட பெட்டரா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. பட் நான் என்னன்னா, எனக்கு என்னோட ஒரே ஒரு ஹோப் என்னன்னா, பார்ட் 3 நல்லா இருக்கும்னு எனக்கு சொல்லுது எனக்கு மனசுல. பார்ட் 3 ஆமா. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா ம். வந்து அது அவங்க அவங்க அப்பாவோட அப்பாவுக்கு கேரக்டரா வரும்போது பயங்கரமா இருக்கும்னு எனக்கு தோணுது எனக்கு. ஸோ அதனால நான் பார்ட் 3க்காக நான் வெயிட் ம். பண்றேன். பார்ப்போம். ம். ஓகே. அதான். அது மேபி எனக்கு என்னமோ பார்ட் 3ல வந்து நீங்க சொன்ன மாரி பார்ட் 3ல வந்து நெறைய காமிக்கணுங்கிறதுக்காக மிஸ்ட்ரியா முடிச்சுட்டாங்களோ! அதனால கூட நெறைய பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். அது அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருக்கும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இட் வாஸ் அ டீசென்ட் மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா நீங்க சொன்ன மாரி அந்த யூடியூப்ல வந்து எப்படி அத ரியலிஸ்டிக்கா காமிக்கிறது, அத வந்து அதெல்லாம் கொஞ்சம் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து எங்கேருந்து ஒரு சின்ன கிராமத்தில நடக்கிற ஒரு ப்ராப்ளம் எங்கேருந்தோ கிரியேட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாரி அத லிங்க் பண்ணி, அத வந்து அழகா இது பண்ணியிருக்காங்க. அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இஷ்யூஸ. ஆப்வியஸா செட்டு அதெல்லாம் செட்டெல்லாம் அல்டிமேட். இதெல்லாம் அதெல்லாம் நீ அந்த டெக்னிக்கல் வைஸ் நோ, அதில் வந்து இதே சொல்ல முடியாது. ஆமா. அப்சல்யூட்லி நோ கொஸ்டின்ஸ். பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பாராட்டும். உண்மையிலே டெக்னிக்கலி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, கேமரா ஆச்சு, ஸ்டண்ட்டு அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ம். உண்மையிலே பாராட்டணும். அதெல்லாம் 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 நோ டவுட். அந்த அந்த ஸ்பேஸ் சீன்லாம் நமக்கு ஒரு ம். காட்சியாக வந்து இப்போ இப்போ என்னடான்னு இருந்தால் கூட அது எடுத்த ம். விதம் பயங்கரமாக இருந்தது.
ஆமா. ரைட். அதெல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, நெறைய பேர் சொல்றது என்னன்னா, ஆ இதே படம் முதல்வனோ இல்ல இந்தியன்ல அவர் பண்ணாரான்னு தெரியல. பட் முதல்வன் வந்து சுஜாதா பண்ணாங்க. இப்போ சுஜாதா இல்லாதனால சங்கர் எவ்ளோ அவர் பெஸ்ட்ட குடுக்க ட்ரை பண்றாரு. பட் அந்த ஒரு கரிஸ்மா இல்லாம போயிடுதுங்கிற மாரி மூவிக்கு அவரனால இல்லாம போயிடுது அப்படிங்கிற மாரி இருக்கலாமே. யார் கண்டா இட் குட் பி ட்ரூ, இட் குட் பி ட்ரூ. இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, சும்மா இப்ப எதுக்கு வந்து டெல்லி, குஜராத்லாம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து உலகமே இதாயிடுச்சு, ஸ்மால் ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர் அதெல்லாம் வந்தனால, அப்பெல்லாம் வந்து 96ல வந்து இப்ப டெல்லியில இப்ப ப்ராப்ளம்னா ஒரு ஆள் ஃபோன் பண்ணி தான் சொல்லணும். இப்ப அப்படி கிடையாது. டக்குன்னு ஒரு போட்டா வந்துருது. ஸோ அதனால எவ்ரிபடி நோஸ் எவ்ரிதிங் ஹேப்பனிங் எவ்ரிவேர். ஸோ ஆமா. அதனால தான் மேபி அப்ப தாத்தாக்கும் தெரியுது இப்போ. தாத்தா ஆமா. வந்து சும்மா இது இல்ல, அப்டேட்டடா இருக்காரு. சாதாரண தாத்தா அப்டேட்டா தான் இருக்காரு. ஆமா. லேப்டாப்லாம் வச்சிருக்காரு தாத்தாவும். தாத்தா எல்லாம் பாட்டா இருக்காரு தாத்தாவும். அவரு சும்மா ஒண்ணும் கிடையாது அவரு. ஸோ அது ஒண்ணு. பாப்பா என்னன்ட்டு. இன்னொன்னு, இதே படம் வந்து தெலுங்குலயோ ஹிந்திலயோ பார்த்தோம்னா, இப்ப கமல் சார் வந்து குஜராத்திலேயே பேசியிருக்காரு. ம். நம்ம தமிழ்ல வரும்போது எல்லாம் டப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. ரைட். பட் நம்ம அதை நான் பார்க்கணும் இருக்கணும். மேபி நான் ஹிந்தி வெர்ஷன் பார்த்து நான் பார்க்கணும். கமல் எப்படி பேசியிருக்காரு அப்படின்ட்டு, குஜராத்தி எப்படி பேசியிருக்காரு, பஞ்சாபி எப்படி பேசியிருக்காரு, அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும். ம். எனிவே, ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3. ஸோ ம். பார்ப்போம். வேற என்ன, ம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ராயன் போறோம் அடுத்தாப்புல 2 வீக்ஸ் கழிச்சு. ஸோ ஓ! அந்த படம் அது இன்னொரு வெரி முக்கியமான ஒரு படம். ம். அதுக்காக வெயிட்டிங். ஸோ ம். பார்ப்போம் ராயன் எப்படி இருக்கு பார்க்கணும். Yeah. வேற என்ன அப்புறம்? ஆ வேற எதுவும் இல்ல. லைக் ஐ வுட் கிவ் 3.5 இந்த மூவிக்கு. 3.5 கொடுப்பியா நீ? பரவாயில்லையே. 3.5. நான் வந்து 2.5 தான் கொடுப்பேன். 2.5 ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் நான். நான் வந்து ஷங்கரோட அந்த எஃபர்ட் அந்த மூவியோட அந்த ஒரு எல்லாரோட அந்த இது எஃபர்ட் அந்த இதுல தெரிஞ்சுது அந்த மூவில. ஸோ பட் எனக்கு ஐ மீன் மேபி ஸ்டோரி வைஸ் அவங்களால கொண்டு வர முடியாம இருந்திருக்கு. ஸோ இல்ல, நான் வந்து ஐம் கோயிங் டு என்ன சொல்றது, ஐம் கோயிங் டு ரிசர்வ் மை ஜட்ஜ்மெண்ட் அன்டில் ஐ see பார்ட் 3. பார்ட் 3 ஓகே. ஏன்னா எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இந்த பார்ட் 3க்காக தான் இவங்க இந்த பார்ட் 2 வேண்ட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு தோணுது எனக்கு. யா பார்ட் 3 எனக்கும் பயங்கரமா இருக்கும். அதனால இந்த பார்ட் 2 கொஞ்சம் நம்ம டவுன் பண்ணிட்டோம்னா பார்ட் 3 செம்மையா தூக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைச்சிட்டு இருக்கேன். So, இருக்கலாம். மேபி இருக்கலாம். பட் இருக்கலாம். என்னோட ஃபீலிங் என்னன்னா, பார்ட் 3ல வந்து இதெல்லாம் கவர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, பார்ட் 2ல கவர் பண்ணாம முடியாம போயிடுச்சோ! அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அத குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, பார்ட் 2ல கம்மி ஆயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. பட் எனிவேஸ் பார்ட் 3க்கு தான் பார்ட் 3 பார்ப்போம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஹரிஷ். நம்ம அடுத்த படம் பத்தி பேச வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே. தேங்க் யூ. பாய். Hello. Thank you for watching my video. Please hit like and subscribe and keep watching. Thank you very much.